பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 10வது நாள் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை காண்பிக்கும்படியாக தேவன் நம்மை அதற்கு நேராக கரம் பிடித்து நடத்தி கொண்டு போகிறார் என்கிறதிலே எந்த சந்தேகமுமே இல்லை. இந்த 100 நாட்களுக்குள்ளே பெரிய பெரிய அற்புதங்களை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. நிறைய கட்டுகளெல்லாம் உடைந்து ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சார்லஸ் ஸ்பர்ஜன் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், பிரசங்கிகளின் இளவரசர் அப்படின்ற பெயரை அவருக்கு சூட்டினார்கள். அந்த அளவிற்கு தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர். இவருடைய வாழ்க்கையிலே இவருடைய தாத்தா ஜேம்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். அவர்களுடைய அறையிலே அவர்கள் ஒரு லைப்ரரி, ஒரு நூலகத்தை வைத்திருந்தார்கள். இந்த ஸ்பர்ஜன் என்கிற தேவனுடைய மனிதன் விளையாட்டிற்கு நேரத்தை செலவிடுவதை விட அவருடைய தன்னுடைய தாத்தா வைத்திருந்த அந்த லைப்ரரி, அந்த நூலகத்தில் அதிகமான நேரத்தை அவர் செலவிட்டார். இதன் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று வந்தது. ஆனால் எத்தனை தூரம் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அவருடைய இருதயத்திற்குள்ளே ஏதோ ஒரு பாவ உணர்வு, ஒரு குற்ற உணர்வு, நான் பாவியாக இருக்கிறேன், அந்த உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. எத்தனையோ முயற்சி எடுத்தார், என்னென்னமோ செய்து பார்த்தார், ஆனால் அந்த உணர்வு மட்டும் அவரை விட்டு போகவே இல்லை. இதற்காக பல நாட்கள் அவர் வருந்தி கொண்டே இருந்தார். ஒரு நாள் இங்கிலாந்து தேசத்திலே அதிகமான மழையும் அதிகமான பனி காற்றும் அடித்து கொண்டிருந்தது. அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக இவர் கிளம்புகிறார். அவர் குறிப்பிட்ட ஒரு ஆலயத்திற்கு போக வேண்டும். ஆனால் அந்த ஆலயத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி அதிகமான இந்த பனி புயல் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப தூரம் டிராவல் பண்ண அவரால் முடியாது. அதனாலே அவர் ஆலயத்திற்காக கிளம்பி போகிற ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு திருச்சபைக்குள்ளே அவர் நுழைந்தார். சரி, ஓகே, இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல ஆராதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்னு நினைச்சு உள்ளே நுழைந்தார். அந்த இடத்துல உள்ளே நுழையும் போது அது ஒரு சின்ன திருச்சபை. அந்த திருச்சபையிலே பாஸ்டராக இருக்கிற அந்த ஊழியக்காரருக்கும் இந்த பனி புயலின் மூலமாய் அவரும் வர முடியாமல் தடையாகிவிட்டது. அப்போ அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு விசுவாசி எழும்பி நின்று அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து அவர் ஒரு வார்த்தையை பிரசங்கிக்கிறார். அந்த வார்த்தையிலே உங்களுடைய சுயமுயற்சியோ இல்லை என்றால் உங்களுடைய காரியமோ அல்ல, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் ஒருவர் தான் செய்ய முடியும் என்று அந்த மனுஷன் பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த மனுஷனுடைய அந்த பிரசங்கத்தினாலே தொடப்பட்டு முழுவதுமாக மாறி அன்றையிலிருந்து ஒரு புது வாழ்க்கைக்கு நேராக அந்த தேவ மனுஷன் கடந்து போனார். இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பாருங்கள், அன்றைக்கு ஒரு பனி புயல். எத்தனையோ பேர் நினைத்திருப்பார்கள், ஐயோ இந்த பனி புயல் வந்ததே, நான் போகிற இடத்திற்கு போக முடியலையே. ஆனால் கர்த்தர் அந்த பனி புயலை ஒரு மனிதனுடைய அந்த மனதை மாற்றும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்து அந்த மனுஷனுடைய இருதயத்திலே இருந்த அந்த வெறுமையை கர்த்தர் மாற்றுவாரானால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில பனி புயல்கள், சில அவமானங்கள், சில கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் நடக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் திடீரென்று ஆனால் உங்களை மாற்றுவதற்காகவும் ஆசீர்வதிக்கிறதற்காகவும் அந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய என்னுடைய வாழ்க்கையிலே எந்த பனி புயல் அடித்தாலும் நீங்கள் கலங்கவே வேண்டாம். நிச்சயம் ஆண்டவர் ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருப்பார். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 10வது நாள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் யோபுவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு 2 வசனங்களை எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தையும் 29ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். யோபு 6:13, எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே, முறையிடுகிற ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட யோபு 2 ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஒன்று என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு உதவியே கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் மிகவும்
எத்தனை பேருக்கு உதவி தேவைப்பட்டதோ அத்தனை பேருக்கு நான் உதவி செய்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஒரே மனுஷன் 2 காரியத்தை செய்கிறார். எனக்கு உதவின்னு ஒன்று தேவைப்பட்டுச்சு, ஆனா எனக்கு உதவி கிடைக்கல. ஆனா நான் நிறைய பேருக்கு நான் உதவி செஞ்சேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் சிலரிடத்திலே பேசுகிறார். உங்களுக்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்ப போகிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே நான் எத்தனையோ பேருக்கு உதவி செய்தேனே, எத்தனையோ பேரை கை தூக்கி விட்டேனே, ஆனா இப்பொழுது எனக்கென்று ஒரு உதவி தேவைப்படும் போது யாருமே என் கூட இல்லையே, யாருமே உதவி செய்யறதுக்கு முன் வரலையே. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த யோபுவுக்கு அவன் உதவி செய்த மனிதர்கள் மறந்தது உண்மைதான், அவன் உதவி செய்த யாரும் அவனுக்கு உதவி செய்யாமல் போனது உண்மைதான். ஆனால் சர்வலோகத்தின் நியாயாதிபதி, அவர் ஆராதிக்கிற தேவன் அவருக்கு ஆபத்து காலத்திலே உதவி செய்யும்படியாய் இறங்கி வந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், இல்ல ஒரு உதவியை நான் அனுப்புவேன். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் ஒரு உதவியை உங்களுக்கு செய்வார். இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை மீட்டெடுக்கிறதற்கு நிச்சயமாய் நான் நம்புகிறேன், ஒரு உதவி தேடி வரும். இந்த நாளிலே, இந்த 10வது நாளிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, உதவியை அனுப்புகிற தேவன். நமக்கு உதவி செய்கிறதற்கு மனிதர்களை எழுப்புவார். நமக்கு உதவி செய்கிறதற்கு சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நமக்கு உதவி செய்கிறதற்கு கர்த்தர் நம்முடைய பகைஞர்களை கூட எழுப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது விசேஷமாக வேதத்திலே ஒரு 3 விதமான மனிதர்களுக்கு ஆண்டவர் அனுப்பின உதவி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர்களுக்கு எந்த காரியத்திற்கு ஆண்டவர் உதவி செய்தார் என்கிறதை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் நெகேமியாவுக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்கிறது. என்ன தரிசனம் இருக்குதுன்னா, ஐயோ இடிந்து போய் கிடக்கிற அலங்கம், இந்த அலங்கத்தை நான் கட்டணும், ஆனால் இந்த அலங்கத்தை நான் ஒருவனால கட்ட முடியாது. எனக்குள்ள ஆசை, எனக்குள்ள விருப்பம், எனக்குள்ள தரிசனம் இருக்குது, ஆனால் நான் ஒரு ஆளா இது பண்ண முடியாது. எனக்கு உதவி செய்கிறதற்கு யாராவது இருந்தால்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த நல்ல வேலைக்கு அவர்கள் எல்லாரும் கரங்களை திடப்படுத்தினார்கள். அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொல்றார்கள், நாங்க உதவி செய்வோம், நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், நம்ம ஒன்னா சேர்ந்து கட்டலாம் அப்படின்னு நெகேமியாவின் இடத்திலே சொன்னார்கள். நம்பர் 1, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய தரிசனங்களுக்கு உதவியை கர்த்தர் அனுப்புவார். உங்க மனசுல ஆசைகள் இருக்கலாம், விருப்பங்கள் இருக்கலாம், ஐயோ இவ்வளவு விஷன் எனக்கு இருக்குது, இவ்வளவு ஆசைகள் எனக்குள்ள இருக்கிறது, ஆனா யார் இதுக்கு ஹெல்ப் பண்ண போறா, நான் ஒரு ஆளா நான் எப்படி செய்வேன், நான் அந்த லட்சியத்தை அடைய முடியாது. நான் நம்புகிறேன், ஒரு ஏற்ற நேரம் என்று ஒன்று வரும்போது உங்களுடைய தரிசனத்திலே உதவி செய்கிறதற்கு கர்த்தர் ஆட்களை எழுப்புவார், மனிதர்களை எழுப்புவார். நிச்சயம் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டர் சான்ஸே இல்லை பாஸ்டர், எனக்கெல்லாம் யாருமே உதவி செய்கிற மாதிரி யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதை, என்னெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் இல்லை, என் ஆசை என்னோட புதைச்சிட வேண்டியதான், என்னுடைய விருப்பத்தை என்னோட புதைச்சிட வேண்டியதா, என்னுடைய விஷன் என்னோட புதைச்சிட வேண்டியதா, யார் என்னுடைய விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவா? இல்லை இல்லை, உங்களுக்குள்ளே அந்த தரிசனத்தை வைத்தவர் கர்த்தராய் இருக்கிறதுனால் உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கண்டிப்பாய் அந்த உதவிக்கு ஒரு ஆளை அனுப்புவார். இதை நீங்க தீர்க்க தரிசனமா நினைங்க. உங்க பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைக்கு யாரு பாஸ்டர் உதவி செய்வா, என் பிள்ளைக்கு அவ்வளோ ஆசை இருக்குது, என் பிள்ளைக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது, என் பிள்ளையினுடைய இருதயத்துக்குள்ள அவ்வளோ விஷன் இருக்குது, ஆனா என் பிள்ளைக்கு யாராவது ஒருத்தர் கை தூக்கி விடாம எப்படி எனக்கு வரும்? யாருமே இல்லையே. இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய தரிசனத்திற்கு உதவியை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். நம்பர் 2, இரண்டாவதாக நான் வேதத்திலே வாசிக்கும் போது இன்னொரு காரியத்திற்கு ஆண்டவர் வேதத்திலே ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புகிறார். வேதத்திலே யோசேப்பு என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை நீங்கள் வாசிக்கும் போது, அவ்வளவுதான், அந்த சிறைச்சாலை அவனுக்கு ஒரு ரொம்ப மிகப்பெரிய எதிரான ஒரு இடம். ஒரு பழி சொல்லை அவன் மேல் சாட்டி அவனை சிறைச்சாலைக்குள்ளே அவனை போட்டார்கள். இப்பொழுது அந்த சிறைச்சாலைக்குள்ளே எதிரான அந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது, அங்கே சிறைச்சாலை
சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்களிலே யோசேப்புக்கு கிருபை கிடைத்தது. அங்கே ஒரு உதவியை கர்த்தர் அனுப்பினார். சிறைச்சாலை தலைவன் எல்லாவற்றையும் யோசேப்பினுடைய கையிலே கொடுத்து விட்டு அவர் அமைதியாய் இருந்தார். அப்போ நான் நம்புறேன், இரண்டாவது நான் விசுவாசிக்கிறேன், எந்த இடத்திலே உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கிறதோ, எந்த இடத்திலே உங்களுக்கு விரோதங்கள் இருக்கிறதோ, நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இந்த இடத்துல எனக்கு உதவியே இல்லை, இந்த இடத்துல எனக்கு விரோதம் தான் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு பகை தான் இருக்குது, இந்த இடத்துல யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் யோசேப்பிற்கு ஆண்டவர் எங்கே உதவியை அனுப்பினார் என்று சொன்னால், அவனை எந்த இடத்திலே சிறைச்சாலையிலே போட்டார்களோ, எந்த இடத்திலே பகைத்தார்களோ, அதே இடத்திலே ஆண்டவர் ஒரு உதவியை அவனுக்காக அனுப்பி அவன் தலையை, கர்த்தர் யோசேப்பின் தலையை உயர்த்துவது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று தெரியவில்லை, உங்களுக்கு அங்கே ஒரு உதவி வரும். உன் வேலை ஸ்தலத்திலே அத்தனை எதிர்ப்புகள் இருக்கிற இடத்திலே உங்களுக்கு ஒரு உதவி வரும். நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்கு இருக்கிற எதிர்ப்புகளுக்கு நிச்சயமாய் ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். மூன்றாவதாக, நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் அனுப்புகிற உதவியை வேதத்திலே தியானிக்கும் போது, நீங்கள் வேதத்திலே நகோமி என்கிற ஒரு மனுஷியை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். இவர்களுக்கு இப்பொழுது ஒரு உதவி தேவைப்படுகிறது. தன்னுடைய கணவனார் இறந்து போனார், தன்னுடைய 2 பிள்ளைகளும் இறந்து போனார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கிறது. தட்டி கொடுத்து யாராவது ஒருத்தர் கூட உட்கார்ந்து ஆறுதல் சொல்லி தைரியப்படுத்தி, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இந்த நேரத்தில் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் யாரை தேடி போவாங்க? அவங்க தான் சொல்கிறாங்களே, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது குறைவுள்ளவளாய் வருகிறேன், நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு யாருமே இல்லை, இந்த சூழ்நிலையை நான் மட்டும்தான் கடக்க முடியும், இந்த பிரச்சனையில நான் மட்டும்தான், எனக்கு இந்த பலவீனத்தில் யாருமே உதவி செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த நகோமியினுடைய வாழ்க்கையிலே ரூத் என்கிற ஒரு மருமகளை கர்த்தர் கட்டளையிட்டு, அந்த மருமகள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, நான் உங்க கூட வருவேன், நான் உங்க கூட வருகிறதை திரும்பி போகிறதை குறித்து நீங்க பேசவே வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், பாஸ்டர் யார் எனக்கு உதவிக்கு வருவா, யார் எனக்கு உதவிக்கு வருவா? எனக்கு உதவியா இருந்தவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க, ஒருவேளை நான் அவங்களை இழந்துட்டேன், அவங்க இறந்திருக்கலாம், அவங்க தூர இடத்துக்கு போகலாம், உதவி அற்று உங்களுடைய இருதயம் தனித்திருக்கலாம், ஏதோ ஒரு தகப்பனார், ஏதோ ஒரு தாயார், வாலிப தம்பி தங்கச்சி. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த நகோமிக்கு தன்னுடைய தனிமையிலே உதவி செய்கிறதற்கு ஆண்டவர் ஒரு ரூத் என்கிற ஒரு பெண்மணியை கொடுப்பார். ஆனால் இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை உயர்த்துவதற்கு நீங்கள் நினையாத இடத்திலிருந்து ஒரு உதவி உங்களை தேடி வரும். அந்த குழியிலிருந்து தூக்கி விடுவதற்கு ஒரு உதவி வரும். அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு ஒரு உதவி வரும். அந்த பண நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குறதுக்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். நீங்கள் உதவியை பெற்றுக்கொள்கிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆமேன். நான் உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தில் என்னோடு சேர்ந்து கலந்து கொள்ளுங்கள். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் இந்த 10வது நாள் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் திறப்பிலே நிற்கிறேன். ஏசப்பா, உங்க பிள்ளைகளை அனுப்புகிற ஜெப குறிப்பை பாருங்க ஆண்டவரே, அவருடைய இருதயத்தில் இருக்கிற வியாகுலங்களை பாருங்க ஆண்டவரே. உங்களை தவிர வேற யார் மீட்டெடுக்க முடியும்? யோபுக்கு ஒரு நாள் இவ்வளவு உதவி செய்து அவன் உதவியற்று தனித்து நிற்கும் போது என் தேவன் போய் நின்று உதவி செய்தீரே, அப்படி ஒரு உதவியை இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற பிள்ளை எந்த பிள்ளைக்கு தேவையோ அந்த பிள்ளைக்கு உங்களால் ஒரு உதவி அனுப்பப்படட்டும். அவருடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே, அவருடைய கடன் பாரங்களுடைய விஷயத்திலே, எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் தனிமையாய் போராடி கொண்டிருக்கிறார்களோ, உதவி செய்கிறதற்கு ஆண்டவர் ஆட்களை எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. விழுகிறவங்களை தூக்கி விடுகிறவர் நீர்தானே, அலங்கரிக்கிற தெய்வம் நீங்க தானே ஆண்டவரே. இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள எத்தனை பிள்ளைகள் கலந்து கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கணும் ஏசப்பா. மாலை நேரத்தில் அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே அற்புதம் நடப்பதாக ஏசப்பா. நன்றி. இந்த கம்ஃபர்ட் திருச்சபை ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக மாறட்டும். பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் கூட இரும். இந்த வார்த்தை
வார்த்தை நிறைய பேருக்கு போய் சேரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பி வைக்கலாம். தேவைப்படுகிறவர்கள் நம்முடைய ஆப் பாஸ்டர் பென்ஸ் அப்படின்றதை உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாய் நீங்கள் இந்த ஊழியத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜெபிப்பதற்கு, ஆலோசனை சொல்லுவதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். பிரைஸ் லார்ட். பிரைஸ்.